பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார். பொதுவாக ஜோதிடத்தில் நிறைய வகை இருக்கு. அதில் இந்த ராஜநாடியை பற்றி சொல்ல முடியுமா? பொதுவாக ஜோதிடம்னால என்னன்றதை பற்றியே பேசினா அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கக்கூடிய கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா எல்லோரும் ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க. இந்த சிக்கல்லேருந்து எப்போ வெளியே வருவோம் அப்படிங்கிறப்ப இந்த சிக்கலை வெளியே வர்றதுக்கு இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் யாராச்சும் வயசானவங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்கலாம். ஆனால் எல்லா ஐடியாவுமே வயசானவங்கனாலேயோ இல்லைனா முன்னாள் இருக்கவங்கனாலேயும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ நாளைக்கு வாழ்க்கை என்ன ஆகும்னு யாராச்சும் ஒருத்தவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் அட்வைஸ் கேட்க தேவையில்லை. இது எப்படி போகுன்றது தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், நம்ம ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம். அப்போ இதை கண்டுபிடிக்கக்கூடிய துறைகள் அப்படின்னு பார்க்குறப்ப உலகம் முழுவதும் எதிர்கூறல்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நாம் முன்கூட்டி அனுமானித்து சொல்வது. இந்த அனுமானத்துறை அப்படிங்கிறது ஆதி காலத்துலேருந்து கடவுள் நம்பிக்கையோடு பிணைஞ்சு அதுக்கப்புறம் சடங்குகளோடு சேர்ந்து அதுக்கப்புறமா வந்து அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் இப்போ பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, பிளேயிங் கார்ட்ஸில் இப்போ நம்ம சாதாரணமாக பேசியிருக்கும்போது நம்மளே பேசிக்குவோம். அப்போ நம்ம ஒரு 10வது எக்ஸாம் எழுதியிருக்கோம், 5வது எக்ஸாம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து சீட் அட்டையை போடுவோம். 5வது சீட்டு இது வந்துச்சுன்னா நான் பாஸு பேசிக்கிறோம் இல்லைங்களா. நம்ம சாதாரணமாக பேசிக்கிறோம். நம்ம ஓடி போய் அந்த செவத்தை தொட்டுட்டு வந்து அந்த பிள்ளை தொட்டுட்டா நான் பாஸுன்னு சொல்லி நம்ம மனசுக்கு இது மாதிரி மக்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு நாளை என்கிற சில விஷயங்கள் நமக்கு என்ன ஆகாதுங்க, புரியாது. இப்போ புரியாத பொருள் மீது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை விதைக்கிறது. அப்போ வந்து பல்வேறு தரப்பட்ட வகையில் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிகள் செஞ்சாங்க. அப்போ வந்து குறி சொல்கிறது. இப்போ நான் சொன்னது பிளேயிங் கார்ட்ஸை வச்சு இந்த டேரட் ரீடிங் சொல்லுவாங்களா, அது வந்து பிளேயிங் கார்ட்ஸ் வச்சு விளாடுறது. அப்போ டேரட் ரீடிங்கு, எதிர்கூறல், சாமி சொல்கிறது, உள்ள சாமி ஏறி பலன் சொல்கிறது, அப்புறம் சாதாரண சோவியை உருட்டி விட்டு பலன் சொல்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் அந்தந்த கலாச்சாரத்தை சார்ந்து வந்தது. ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு வேளை நான் உங்களுக்கு சோழி உருட்டி சொல்லித்தரேன், சோழியை போடுறோம். சோழி வந்து இப்போ நீங்கள் போடுறீங்க, எடுத்துகிட்டு அடுத்து போட்டால் அதே நம்பர் வருமா? மாறி மாறி தானே. அப்போ நான் வந்து உட்காந்துருக்கிறேன், போட்ட உடனே நான் எனக்கு ஒரு பலன் சொல்கிறேன். இப்போ பலன் சொல்லிட்டீங்க, டேபிள் கீழே விழுந்துருச்சு, என்ன செய்வீங்க? அபசகனம்ன்றவாங்க. அப்படிதான் சொல்லணும் இல்லைங்களா. அப்போ என்னன்னா திருப்பி அதே விஷயத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது, எனக்கே மறுபடியும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆற்றல் நம்மள்கிட்ட பேசுது, ஏதோ கதை சொல்லுது. அந்த கதையை நம்ம வந்து வந்திருக்கவங்களுக்கு சொல்கிறோம். அப்படி சோவியை உருட்டி விடுறோம். 7 வந்தால் என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ 7 வந்துச்சுன்னா இப்போ அதே பலனை சொல்லுவீங்க. அடுத்த வாரம் 7 வந்துச்சுன்னா வேறு மாதிரி பலன் சொல்லுவீங்க. கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் உங்கள் கற்பனை தானே பண்ணுறீங்க. அப்போ இதுக்குள்ளே ஒரு ஒற்றுமைப்படுத்தப்பட்ட அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைகள் எங்கேயுமே காண கிடைக்கல. அப்போ குறி சொல்கிறவர் அவருக்குள்ளே தோன்றதை சொல்கிறாரு இல்லைங்களா. கிளி ஜோசியம் பண்ணுறவர் கிளி வடிவேல் படத்தை எடுக்குது. அப்போ வடிவேலுக்கு அந்த சீசனில் வடிவேல் நல்லா இருந்தாருன்னா நீ நல்லா வருவேன்னு சொல்கிறாரு. வடிவேல் அந்த சீசனில் அடி வாங்கிதான்னு சொல்கிறாரு, நீ வடிவேல் மாதிரி ஆயிரு போயிடுவேன்னு சொல்கிறார். அப்போ என்னன்னா சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பொறுத்து பலன்கள் மாறுபடுதுன்றப்ப இதை ஒருங்குமைப்படுத்தும் பொழுது இது வந்து காலங்களுக்குள்ள வாழ்க்கை இருக்குது. இப்போ உங்களுடைய டைம் என்னுடைய டைம் எல்லாமே காலங்களுக்கு உட்பட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த காலங்களை புரிந்து கொள்வதற்கு இங்கே உலகம் முழுவதும் கிரகங்களை பயன்படுத்தினாங்க. அதான் அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, கிரகங்களை பயன்படுத்தி காலங்களை புரிந்து கொள்ள முடியும், காலங்களை பயன்படுத்தி மனித வாழ்க்கை புரிந்து கொள்ள முடியுன்றப்ப இது உலகம் முழுவதும் ஒருங்குமைப்பட்டு கிரகங்களால் மட்டுமே இந்த காலத்தை கணிக்க முடியும். அப்படி காலத்தை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் காலத்துக்குள் வாழ்கிறான். அப்போ காலத்துக்குள்ளே வாழ்கிறப்ப இந்த காலம் எப்படி இருக்குன்றதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை கண்டுபிடிக்கிறது. அப்போ இதுதான் பேசிக்கான இது வந்து பெசமோதோமியாவிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. பெசமோதோமியான்ற நாட்டிலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து கிரேக்கு, எகிப்து அதுன்னு பரவி இந்தியாவுக்கு வந்து என்னென்னமோ அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஊரில் வந்து வேத ஜோதிடம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வேத ஜோதிடம், வேடிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேடிக் அஸ்ட்ராலஜிங்கிறது வேதங்கள்லேயே ஜோதிடம் இருக்குன்னு நம்பப்படுது. இப்போ எப்படி பேர் வச்சுருக்காங்க, இப்போ வேத ஜோதிடம் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஏதோ பாரம்பரிய ஸ்டைல் இல்லை, வேதத்துலேருந்து வந்திருக்குன்னு நினைப்போம் இல்லைங்களா. அப்போ வேதங்கள்ல அஸ்ட்ராலஜி கிடையாது. அப்போ வேத காலத்தில் வளர்ந்த ஜோதிடத்தை வேத ஜோதிடம்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இது வந்து வேதத்தின் கண்களாக இருக்கிறது, நேத்திரம், வேதத்தின் நேத்திரம்னு சொல்கிறாங்க, கண்கள்ன்றாங்க. அந்த கண்கள்லாம் கிடையாது, வேதத்தில் ஜோசியமே கிடையாது. வேத காலத்தில் இதுவும் சமகாலத்தில் பரவுனதுனால இது வேதாங்க ஜோசியம், வேதகால ஜோசியம் அப்படின்னு சொன்னாங்க. வேத காலங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பராசரர் அது மாதிரி நபர்கள் வந்து இதை ஹேண்டில் பண்ணதுனால பராசரியம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பேஸ் அங்கங்கே ஒரு மாதிரி ஸ்ப்ரெட்டாக யார் செஞ்சாங்கன்னே தெரியாமல் இருக்கிறதுனால இது வந்து பாரம்பரிய ஜோசியம்ன்ற பேரில் பரவப்பட்டுச்சு. இது வந்து என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு பாரம்பரிய ஜோசியம், வேடிக் அஸ்ட்ராலஜி இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. வெறும் கம்ப்யூட்டர் வச்சவங்களால என்ன செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதில் ஏதாச்சும் ஒரு மென்பொருள் இருக்கணும், சாஃப்ட்வேர் இருக்கணும் இல்லைங்களா. இப்போ வெறும் செல்லை மட்டும் வாங்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் செல்லில் கேமரா வச்சு அழுத்தினா கூட இப்போ படம் ஏதோ ஒரு கேமரா ஆன் பண்ணி ஜிபேயில் ஆன் பண்ணி பிடிச்சா என்ன வரும், ஒன்றும் வராது. அப்போ ஜிபேன்ற ஆப் இருக்கணும்ல உள்ள. அதுபோல் நான் ஒரு என்ன இருக்கேன்னா, இந்த வேடிக் அஸ்ட்ராலஜி அல்லது பாரம்பரிய அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதுனுடைய அதனுடைய பயன்பாடு அனுபவங்களை பொறுத்து
எது மாதிரி செஞ்சால் ஈஸியாக அவங்களுக்கு பலன் சொல்லலான்ற மாதிரி ஒரு ஆப் மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் வந்து வேதாங்க ஜோசியத்துக்குள்ளே தான் வருது, பாரம்பரியத்துக்குள்ளே தான் வருது. பாரம்பரிய ஜோசியங்கிறது எல்லாம் உள்ளடக்கியது. ஓகேங்களா? இப்போ ஒரு கார் மெக்கானிக்னா அவர்கிட்ட கூடிய எல்லா டூல்ஸையும் சொல்கிறது வேதாங்க ஜோசியம். எல்லா டூல்ஸையும் ஒரு கால் பண்ணுறீங்க, காரு சர்வீஸ் பண்ணணும்னு, அவர் கடையவே தூக்கிட்டு வந்தாருன்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா? அவர் கடையவே காலி பண்ணி ஒரு 4 லாரியில் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்போ வர முடியாது இல்லையா? தேவைப்படக்கூடிய ஒரு 10 டூல்ஸோட தான் என்ன செய்யணும் அவர் வரணுன்றது போல். இந்த ராஜநாடி என்பது ஒரு 10-15 டூல்ஸ் மட்டுமே போதுமானது. இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியுன்றப்ப என்னுடைய அனுபவத்தில் சில விஷயங்களை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு இதை மட்டும் பார்த்தா போதுன்றதை சுருக்கி ரொம்ப ஈஸி பண்ணி ஒரு 10-15 ரூல்ஸுக்குள்ளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ராஜநாடி. அப்போ ராஜநாடியில் மொத்தம் ஒரு 8 ரூல் தான் இருக்குது. அந்த 8 ரூலினுடைய பொதுவான தன்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னென்னா 3 ஸ்டெப்பாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று, கிரகங்களுடைய பலத்தை அறிவது. பாரம்பரியத்திலும் இதே தான், சட்பலம்னு ஒன்று பார்க்குறோம். நம்ம வந்து சட்பலம்னு பேர் வைக்காமல் சின்ன சின்ன நோட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டா போதும். அடுத்து வந்து இணைவு பலன் நம்ம பேசுகிறோம். இது வந்து பாரம்பரியத்தில் யோக பலப்படலம்னு பேசுகிறாங்க. நம்ம வந்து இங்கே இது வந்து கோச்சார கிரகம்னு சொல்கிறோம், நடப்பு கிரகம்னு சொல்கிறோம். இங்கே வந்து தாஜிகம் அப்படிங்கக்கூடிய அப்போ என்னன்னா இது எல்லாத்தையும் நான் மினியேச்சர் பண்ணி சின்னது பண்ணி ஹேண்ட்லியாக அழகாக போர்ட்டபுளாக கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்கன்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதாக. அப்போ இந்த ராஜநாடியை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அனுமானிக்க முடியும். அப்போது இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ இப்படியே சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஜோசியத்தை கற்றுக் கொடுத்துடவே முடியும். தொடர்ந்து ஒரு 10 வீடியோ பார்த்தாங்கன்னா அழகாக ஓகே இதுதான் பேஸ். அப்போ ஒரு ஜாத்தை நீங்களே பார்த்து உங்களால் பலனை புரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ எங்கே மாறுபடுறோம் அப்படின்னா, இங்கே சாதாரண ஜோசிக்காரங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கல்யாண பொருத்தம் பார்க்குறாங்க. கல்யாண பொருத்தம்னா என்ன அப்படின்னா, இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருப்பேனா, ஓகேங்களா? அப்போ நான் ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், இந்த பொண்ணுக்கு 2 கல்யாணம்ன்றது விதி. இப்போ இந்த பொண்ணுக்கு கல்யாண பொருத்தம் பார்க்க ஒரு ஜாதகம் கொடுக்குறீங்க. இது என்ன செய்யறது? நம்ம எடுத்து பொருத்தம் பார்க்கணும். இப்போ இந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம் இல்லை, விதி தான். விதி அது. அப்போ இந்த பிள்ளை அது நீங்க பார்த்தா சொல்ல முடியுமா? ஜாதகத்துல பார்த்தாலே சொல்ல ஈஸி, ரொம்ப ஈஸி. இந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம் சொல்லியாச்சு. அப்போ இந்த பிள்ளைக்கு வரன் வருது. இந்த வரன் வந்து சரியா இருக்குமா? அப்போ 11 பொருத்தம், நட்சத்திர பொருத்தம்லாம் பார்த்தாச்சு. ரட்சு இருக்குது, யோனி இருக்குது, ராசி இருக்குது, மாகேந்திரன் இருக்குது. இது மாதிரி எல்லா பொருத்தமும் இருந்தால் பண்ணி வச்சா என்ன ஆகும்? அறுத்துட்டு தான் போகும். அப்போ என்னன்னா, ஏன்னா இந்த பொண்ணுக்கு 2வது திருமண விதி. அப்போ இந்த இடத்துல நான் முரண்படுறேன். நம்மளால வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் எல்லாருமே என்ன ஆயிருக்கலாம்? இப்போ நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்படவே தேவையில்லை. எல்லாருமே என்ன ஆயிருக்கலாம்? நமக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு போயிடலாம். வாழ்க்கையை நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருக்கலாம். அப்படி யாருனாலையும் வாழ முடியாது. ஒரு 25,000 சம்பளம் வாங்குறாருன்னா அவர் முக்கி அவர் கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் வேலை பார்த்தோம்னா 27,000 வரும். சரிங்களா? 27 லட்ச ரூபா மாதம் வந்துடாது இல்லைங்களா? அப்போ அவருடைய விதி. ஒருத்தன் 27 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு அவனுக்கு டவுன் ஆனான்னா அவனுக்கு எவ்வளோ வரும்னா ஒரு 20 லட்ச ரூபா வரும். அவன் ஒன்று 2,000 வந்து நிற்க போகிறதில்ல. அப்போ எல்லாமே விதிப்படி தான் போயிருக்குன்றப்ப நீங்கள் நினச்சா உங்களுடைய வாழ்க்கையை யாருனாலையும் மாற்ற முடியாதுன்ற அடிப்படையில் நம்ம சொல்லப்படுற இப்போ விதி என்பது வலியுது. அப்போ விதியை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். அப்போ விதியை புரிஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்னா, கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் உங்களுக்கு கேள்வி வரும் இல்லைங்களா? இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது, உடனே தூக்கிட்டு வந்து இந்த குழந்தைக்கு ஜாதகம் பாருங்க, நான் பார்க்க மாட்டேன். அது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. பார்க்க மாட்டேன். ஓகேங்களா? ஏன் பார்க்கணும்? இப்போ ஜாதகம் எதுக்குன்றது இவ்வளோ நேரம் பேசுறது நீங்கள் என்ன புரிஞ்சிருப்பீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி, நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. எனக்கு நீங்கள் உங்களுக்கு நான் எதுக்கு வழிகாட்டணும்? ஜாதகம் பார்த்தா நமக்கு என்னென்ன நடக்க போகுது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாங்க. நான் சொல்றது தெரிஞ்சவன போறீங்க. இப்போ அந்த பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு ஒரு 12 வயசுல வருது, 11 வயசுல வருது. அவங்க அம்மா இருக்குது, அவங்க அம்மாட்ட சொல்றேன் இந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம் சொல்றேன். அந்த பொண்ணு அந்த அம்மா என்ன செய்வாங்க? இப்போ இருந்து அடிப்பாங்களா? இப்போ இருந்து கட்டி வச்சு அடிப்பாங்களா? 2 கல்யாணம் பண்ண கூட 2 கல்யாணம் பண்ண கூட அடிப்பாங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எதுக்கு அவங்கள்ட்ட சொல்லணும்? மன வருத்தம் தான். அப்போ என்னன்னா, இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி பிரேக்கப் மோடில் சண்டையாகி ஒரே கலவரமாக இருக்கும் குடும்பத்தில். என்ன முடிவு எடுக்கிறது இந்த பிள்ளைக்கும் தெரியாது, அவங்க அப்பாவுக்கும் தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. இது எங்கே போய் நிற்கணும்? குழப்பமாக இருக்கும். அப்போ ஜாதகம் தீட்டு தானே என்ன சொல்லணும்? நம்ம இந்த பிள்ளைக்கு 2வது கல்யாணம் தான் நிற்கும். இந்த கல்யாணம் டிவோர்ஸ் தான் போய் நிற்கிறப்ப அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம இதை நம்ம ரூட் கொடுக்குறோம். அப்போ ஒருத்தன் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறான். அப்போ ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க, அந்த பையனுக்கு 20 வயசு, இந்த பையனுக்கு 35 வயசில் வேலை போயிடும். அப்படி நான் என்ன செய்வேன் 20 வயசில்? சார் மைண்ட் டிப்ரெஷன் ஆகிடும் சார். அப்போ அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் தேவையில்லை இல்லை. அப்போ என்னன்னா, உனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் வேலையில் பிரச்சனை வரும். அப்போ பிரச்சனை எப்போ வரும்? 35 வயசில் வரும். அப்படி 35 வயசில் நான் என்ன பண்ணுறது? இப்போயே கட்டணம் என்ன செய்வான்? வேஸ்ட், யூஸ் இல்லை, மறந்து போயிடும் இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு 4 மாத்திரை கொடுக்குறாரு, ஒரே பெயின், உயிர் போகிற அளவுக்கு பெயின் டாக்டர்கிட்ட. ஒரு 4 மாத்திரை கொடுக்குறப்ப அந்த பெயின் இருக்கப்போ வழியில் நம்ம அந்த மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். 2 நாள் போட்டோன்னே சரியாயிரும். 3வது நாள் அந்த 4 மாத்திரை எதுக்குன்னு கேட்டால் நம்மளுக்கு மறந்து போயிடும் இல்லைங்களா? அப்போ 15 வருஷம் கழிச்சு நடக்க போகிற விஷயத்தை இவனுக்கு சொல்லி என்ன ஆக போகுதுன்னா யூஸ் இல்லை. அப்போ நியரஸ்ட்டாக இருக்கிறது, ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறது, தேவை இருந்தால் ஒழிய. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதில் மெசேஜ் வரும், தேவை இருந்தால் ஜாதகம் பாருங்கள்னு வரும். ஏன்னா தேவை இருந்தால், நீடு இருந்தால்,
தப்பிக்க முடியாது, நான் வந்து கஷ்டப்படுறேன் சார், வேலை போயிடுச்சு, வேலை கிடைக்கவே எப்போ கிடைக்குன்னே தெரியல, போராடிக்கிட்டே இருக்கிறேன், அப்போ எப்போ வேலை கிடைக்கும்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஒரு தொக்கி நிற்கும் இல்லைங்களா கேள்வி, அப்போ நீங்கள் வந்து ஜோசியத்தை பார்க்கலாம். ஏன் சார் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா முக்கியமான தருணங்கள் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஜாதகம் முடிவெடுக்கணும் இல்லை, முடிவெடுக்க குழப்பமா இருக்கு, எங்கே போய் நிற்கும்னே தெரியல அந்த வண்டி அப்படின்னு சொல்லி, பிரேக் பிடிக்காத வண்டி நிற்குமா நிற்காதான்னு தெரிஞ்சுக்கிறன்ற மாதிரி இந்த வண்டி எங்கே போய் முட்டிட்டு நிற்க போகுது. அப்போ இந்த வாழ்க்கை இப்படியே போயிருமா, விளங்காமல் போயிருமா. ஒருத்தன் கேட்குறான், சார் என்னைக்காச்சும் ஒரு நாள் உருப்பிட்டுருவானா, இன்னைக்கு வேணாம், என்னைக்காச்சும் ஒரு நாள் உருப்புற ஜாதகமாக அது எவ்வளோ மார்க் போடுவீங்கன்னு கேட்குறான். அந்த மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கும்போது கேட்குறான். சாதாரணமாக எனக்கு ஒருத்தர் மலேசியிலேருந்து கால் பண்ணியிருந்தார், பலன் சொல்லுங்கிறாரு, சில விஷயங்கள் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறமா அப்படியா அப்படிங்கிறார். அப்போ என்னன்னா அவருக்கு அந்த தேவை இருந்தால் தானே பார்க்கணும், சும்மா காசு இருக்குன்றதுக்காக ஏதாவது ஜோசிக்காரன்ட்ட உட்காந்துட்டு கையை கொடுத்துட்டு செக் பண்ணி ஜோசிக்காரனை செக் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏன் சார் ஒரு சந்தேகம் சார், இப்போது கல்யாணம் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த கல்யாண பொருத்தம் பார்த்தா போதும்ன்றீங்க, சில பேர் லேடிஸ்ல என்ன பண்றாங்க, உடனே அந்த வயசுக்கு வந்த டைம் எல்லாம் கேட்குறாங்க, அந்த நாள் கல்யாண பொருத்தமே வந்து உங்களுடைய பயத்துக்காக தான் நான் பாருங்கன்னு நான் பார்க்கவே முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பையன் இருக்கிறாரு, அந்த பையனுக்கு பொண்ணை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு நான் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்போ இயற்கைக்கோ இல்லைனா விதிக்கோ என்ன நம்பிக்கை? அப்போ கல்யாணம் எங்கே நிச்சயிக்கப்படுதுன்னா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. இவன் பிறக்கிறப்பே இவனுக்கான பெண் வந்து அடுத்து கொஞ்ச நாளில் பிறந்துடுறாங்கன்றதான் விதி. அப்போ நான் ஒன்றும் கண்டுபிடிச்சி தரதில்ல, எந்த ஜோசியரும் உங்களுக்கு கண்டுபிடிச்சி இந்த பிள்ளை சரியாக கல்யாணம் பண்ணுங்கன்றதில்ல, இந்த பையனுடைய விதி நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பை டிசைன் பண்ணிக்கிறோம். அப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறது, குழந்தைக்கு நல்ல நாள் வைக்கிறது, கல்யாண தேதி வைக்கிறது எல்லாமே நம்மளுக்குள்ள ஒரு பயத்துக்குனால வந்ததே தவிர எல்லாம் விதிப்படி தான். அப்போ ஒரு பையன் ஜாதகத்தை கொடுத்தீங்க, குழந்தை ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். அப்போ 15 வயசு வரைக்கும் பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒருத்தங்க கேட்பாங்க, நான் என்ன படிக்க வைக்கலாம்ல சார், 15 வயசு வரைக்கும் நான் 3வது கலெக்டராக படிக்க வைக்க போகிறேன் இல்லைங்களா? எல்லாரும் ஒரே தான் படிக்க போகிறாங்க. உங்களுக்கு எப்போ குழப்பம் வரும்னா அந்த 10th முடிச்சதுக்கு அப்புறமா எந்த குரூப், அப்போ குரூப்புமே விதி தான். இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா ஜோசியத்தை கொடுத்துட்டு அந்த விதி எப்படி போயிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த பையன் என்ன படிப்பாரு, நான் சொல்ல புரிஞ்சுட்டிங்களா? ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து பையன் என்ன ஆவாருன்னு ஒரு பயம் இருக்கும், எனக்கும் அது இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த பையன் என்ன ரூட்டில் போவார், அப்போ நம்ம என்ன அடித்தாலும் அந்த ரூட்டில் தான் போக போகிறாரு. ஆனால் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அப்போ இந்த ரூட்டில் தான் போகிறாரு, கரெக்டாக போகிறாரு, பையன் உருட்டுருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக பார்க்கலாம். அங்கேயும் உட்காந்துக்கிட்டு 15 வயசில் கொடுத்துட்டு என்கிட்ட ஒரு லேடி வந்து 13 வயசு ஜாதகம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க. சரிங்கன்னு சொல்லி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனோட பிரச்சனைலாம் சொல்லியாச்சு, எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பலன் சொன்னதுக்கப்புறமா என்ன கேட்குறாங்கன்னா இந்த பையனுக்கு எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 13 வயசில் எந்த திசையில் இப்பயே காம்பஸ் வாங்கி கொடுத்துரு, தேடிட்டே சுற்றுட்டு இந்தியானா ஜோன்ஸ் மாதிரி சொல்ல வேண்டியது இல்லைங்களா? அப்போ ஜாதகம் என்பது கிளியராக சொல்லணும்னா நீங்கள் ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரை பற்றிய ஒரு தகவலை பஸ்ஸில் போகும்போது ஒரு சர்ச் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஒரு ஜிபிஎஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, எந்த பக்கம் போகணும், ஒரு கூகுளில் பண்ணுறீங்க, இந்த ஊரில் எது ஃபேமஸ், இந்த ஊரில் எது ஃபேமஸ்ன்னு பார்க்குறீங்க. இதை பார்க்குறது போலவே இந்த ஜோசியம், அதனால் ஏதாச்சும் யூஸ் இருக்கான ஒரு ஐடியா வரும், அதுவே உங்களை வழி நடத்தாதுன்றதை புரிஞ்சுக்கலாம். எனவே ஜோதிடம் என்பது பொதுவாக உங்களுக்கு சிக்கல் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருப்பவரிடம் சென்று கொண்டு உங்களுடைய வாழ்க்கை எங்கே போய் நிற்கின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது தான் ஜோசியம். இப்போ நிறைய மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார், இதுக்கு வந்து வயது வரம்பு இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ ரொம்ப முக்காவாசியோட வீட்டில் பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா உடனே அது பிறந்த டைம் எல்லாம் வச்சு நோட் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் உடனே அதுக்கு போய் ஜாதகம் எழுதலாங்க, தப்பு இல்லை. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே கூட இந்த இத்தனை மணிக்கு பிறந்துடலாம் டாக்டர் இப்போ சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னால் இத்தனாவது வாரம் பிறக்கும், இத்தனாவது மாதத்துக்குள்ளே நீங்கள் பிறக்கணும் எழுதி கொடுக்குறாங்க, அது கால்குலேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் ஜாதகம் எழுதுறது தப்பு இல்லை, எழுதி வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. எழுதி என்ன பண்ண போகிறீங்க, மறந்துடணும் எழுதி வைக்கலாம், தப்பு இல்லை. இப்போ பையனுக்கு ஏன் பாஸ்போர்ட் எடுத்து வைக்கிறீங்க, நாளைக்கே அவர் ஃப்ளைட்டில் போகிறாருன்னா அவர் ஃப்ளைட்டை பார்க்காம கூட போயிடலாம் வாழ்க்கையை, இருந்தாலும் முன்னால் எடுத்து வச்சுக்கிறோன்ற மாதிரி ஒரு ஐடியாலஜியில் எடுத்து வைக்கலாமே தவிர நீங்கள் வெறும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டு டெய்லி திறந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது மாதிரி ஜாதகத்தை எழுதி வச்சுக்கிட்டு திருப்பி போய் யாரையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. இப்போ யூடியூப் பார்க்குறீங்க, உடனே வந்து 8ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியோட சேர்ந்துருக்கான்னு ஒரு ஜோசிக்காரர் சொல்லுவார், உடனே உங்கள் பிள்ளை ஜாதகத்தை எடுத்து வைப்பீங்க, பிள்ளை அழுதுகிட்டு இருக்கும் பாலுக்கு இல்லாமல் இல்லைங்களா? அப்போ உங்களுடைய ஆர்வம் என்ன ஆயிருதுன்னா தவறான இடங்களுக்கு கொண்டு போகுது. அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா 7.5 சனி வீணாக போயிருவீங்கன்னு சொல்லுவார். அப்போ உங்கள் பிள்ளைக்கு 7.5 சனி ஓடும். அப்போ இது இங்கே போய் நின்னா கூட பிரச்சனை இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாத. இது வந்து பிறந்ததே வந்து விளங்காமல் பிறந்திருக்குது, இந்த பிள்ளை வீட்டில் இருந்தால் அப்பாவுக்கு உதவாருன்னு சொல்கிறப்ப என்ன பண்ணாங்க, வெளியே அனுப்பிச்சு விட்றாங்க. ஓகே கிளியர். அப்போ இந்த நான் கடவுள் படத்தில் பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி அனுப்பிச்சுடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னா பொதுவாக குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்காதீங்க. எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா உடம்பு சரியில்லாட்டினா பாருங்கள். அதுக்கப்புறமா கல்வி எப்படி போகுதுன்றது 15 வயசுக்கு மேலே பாருங்கள். 18-20 வயசுக்கு மேலே கல்யாண வாழ்க்கை அதெல்லாம் பாருங்கள். அது வரைக்கும் பிள்ளை ஜாதத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னால் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இந்த பிள்ளைக்கு இந்த ஜாதத்தை பார்த்து சொல்ல முடியாமல் இல்லை, ஒரு பிள்ளை ஜாதத்தை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியும்.
அப்போ நம்ம சொன்ன உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா அது புள்ளனால தான் நம்மளுக்கு இப்படி நடந்துச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தோன்னே சொல்கிறேன் குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்கிறேன். ஆமாம் சார் கொஞ்சம் பிரச்சனையாக போயிருக்கு, உங்கள் மனைவி ஜாதத்தை கொடுங்க அப்படின்னா அதுலேயும் பிரச்சனையாக இருக்குது. சார் என்ன கண்டிஷன் ஆகும், உங்கள் பிள்ளை ஜாதத்தை கொடுங்க அப்படின்னா பிள்ளை ஜாதத்தை பார்க்குறப்ப இது டிவோர்ஸ் வரைக்கும் போகும்னு காட்டுது சார். அப்போ அந்த ஆள் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா என் பிள்ளைனால தான் டிவோர்ஸ் ஆச்சான்னு கேட்குறாரு. நம்ம என்னன்னா இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஜாதத்தை பார்க்குறோம். அப்போ இது காரணம் வந்து அந்த புள்ள இல்லை, எல்லாமே சேர்ந்து தான் ஒரு விதியை அமைக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் ரொம்ப கிரிட்டிக்கலாக ரொம்ப மென்டலாக போய் மாட்டிக்கிற மாதிரி நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா மீண்டு வர முடியாது. நிறைய பேர் இந்த ஜோசியத்துக்குள்ளே போய் ரொம்ப மாட்டி அப்புறம் ஜோசியம் கற்றுக்கிறேன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வீட்டு ஜாதத்தை எடுத்து பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வெளிப்படையாக பேசுங்கன்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், எதிர்பார்க்குறாரு போல இருக்கு. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு 2 கல்யாணம் ஆகும் சார்னு சொன்னேன். ஓகேங்களா, அப்புறமா அரை மணி நேரம் கழிச்சுட்டு நீங்கள் வெளிப்படையாக பேசுங்க, இவ்வளோ வெளிப்படையாக பேசிட்டீங்க, பக்கத்தில் என் பொண்டாட்டி உட்காந்துருந்துச்சு, அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் சரியாக தான் சொல்லிக்கிறாரு, உனக்கு 2 கல்யாணம் ஆகும்னு சொல்லிக்கிறாரு. இப்பயே நம்ம முடிவு பண்ணிக்கலாம், எப்படி இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் ஆகிறதோட இன்றைக்கி நம்ம புரிஞ்சிட்டோம்னா நிம்மதியாக இருக்கலான்ற மாதிரி. அப்போ எல்லா விஷயத்தையுமே முன்கூட்டி தெரிஞ்சு உங்களால் குழப்பம் தான் வரும். அப்போ நிறைய பேர் ஜோசிக்காரங்க சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுடைய ஜாதத்தில் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் சொல்கிறது எங்கே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா, அப்படி பிரச்சனை இருந்தால் அந்த ஜாதத்தில் அப்படி இருக்கா, அப்போ இதுக்கு ஏதாச்சும் வழி சொல்கிறாரான்னு பார்க்கலாமே தவிர சும்மா இருக்க ஜாதத்தை. இப்போ ஒரு ரூட்டு சொல்கிறேன், என்ன பண்ணுவாங்கன்னா 2வது திருமணமாகும் ஜாதக அமைப்புன்னு ஒன்று சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இவங்க போய் நேராக பொண்டாட்டி ஜாதத்தை எடுத்து பார்ப்பான். பொண்டாட்டிக்கு இருக்கா அந்த அமைப்புன்னு. ஆமாம், ஏன்னா மனசுக்கு ஒரு ஆர்வம் இருக்குங்களா, அந்த ஆர்வம். அப்போ தப்பாக சிந்தனைகள். அப்போ ஜாதத்தை எடுத்து கொண்டு போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஜாதகம் கொடுக்குறாரு, யாருங்கன்னு கேட்குறப்ப என்னோட சிஸ்டர்னு சொல்கிறாரு. அப்போ நான் ஜாதகம் பார்த்துட்டு இவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு. கல்யாணம் ஆகும், நல்லாவே இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் தொடர்பு வருமானு கேட்குறாரு. ஏங்கன்னு ஒரு ஜோசியர் சொன்னார் அப்படின்னு எல்லாம் சொல்லி வரும்போது கடைசியாக சொல்கிறாரு, இல்லைங்க சார் இவங்க என்னுடைய மனைவி, இவங்க மேலே எனக்கு ரொம்ப நாளாக டவுட் இருக்குது, அதனால கேட்க வந்தேங்கிறார். டெஸ்டிங் பண்றதுக்கே ஜோசியம் பார்க்குறாங்களோ. அப்போ என்னன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக நம்ம ஈஸியாக போகிறதுக்காக ஒரு ரூட்டு. இது என்ன பண்ணுறாங்கன்னா காம்ப்ளிகேட்டாக போட்டு நம்மளை குழப்பிக்கிட்டு ஒரு தற்கொலை படை மாதிரி ஆக்கிடுறாங்க. இது மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. ஏன் சார் இப்போ நிறைய பேர் ஜாதகத்து மேலே நம்பிக்கை இருக்காது, நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கான தேடலும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களாம் கூட சக்ஸஸ் ஆயிடுறாங்க. இந்த தொட்டதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்குறவங்க தான் நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திக்கிறாங்க. இல்லை, இதுக்கு தான் பழமொழி இருக்குது, அபத்த ஜோசியனுக்கு 60 நாளிகையும் தியாச்சியம்னு ஒரு பழமொழி இருக்குது. ஒண்ணுமில்லா ஜோசியன்ட்ட போய் பார்த்தீங்கன்னா 60 நாளிகை, ஒரு நாளைக்கு 60 நாளிகை விச நாளிகைன்னு சொல்லுவானா. அப்போ எதுவுமே விளங்க. அப்போ என்னன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல நேரம் பார்க்குறது, இந்த ராகு காலம் பார்க்குறது. அப்போ ஒருத்தர் என்கிட்ட நான் ஒரு நாளைக்கு 10:30க்கு பேசுங்கன்னு சொல்லி போடுறேன். சார் எனக்கு 10:30க்கு வேணாம், 1 மணிக்கு மேலேங்கிறாரு. இப்போ ராகு காலமா? அப்போ ராகு காலத்தை பார்க்குறாள் என்கிட்ட எதுக்கு வர, நீயே பார்த்துட்டு போகலாம் இல்லையா? அப்போ என்ன மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்தா நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினச்சி இப்போ நெகட்டிவ் தாட், அப்போ நம்ம தோற்றுருவோம்னு நினச்சி நல்ல காரியத்தை செய்யணும்னு நினச்சி நல்ல நேரத்தில் செய்கிறாங்க. உங்களுக்கு விதி இருந்தால் நீங்கள் எந்த கெட்ட நேரத்தில் ஆரம்பித்தாலும் நல்லதாக முடியும். விதி இல்லாட்டினா நீங்கள் நல்ல நேரத்தில் ஆரம்பித்தாலும் ஒன்றும் முடியாது. அப்படி பார்த்து இத்தனை வருஷமாக என்னத்தை கண்டாலும் ஒன்றும் காணல. நம்ம பிறந்த நேரம் சரியான நேரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த நேரத்தில் செஞ்சாலும் ஜெயிக்கலாம், எல்லாத்துலையும் ஜெயிக்கலாம். எனவே நம்மளுடைய விதி மட்டுமே பிரதானமானது, மீதி எல்லாமே அதனுடைய ஊடாக வருகிறது. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நான் என்னுடைய விதிப்படி வாழ்றதுல எனக்கு தடை இல்லை, சரிங்களா? ஆனால் நீங்கள் ஜோசிக்காரங்க என்ன பண்ணுறீங்க, என்கிட்ட வந்து டிவியில் வந்து சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு தோஷம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒரே மாதிரி கல்யாணம் ஆகணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? நான் சொல்றது புரிஞ்சுருக்கேன். எனக்கு 23 வயசில் கல்யாணம், என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 23 வயசில் கல்யாணம் ஆகணுமா என்ன? சில பேர் 40 வயசில். அப்போ அவனை நான் தோஷம்னு சொல்லக்கூடாதுங்க, அது அவனுடைய மரபு. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஒரு வாழைத்தாறு எடுத்து வைங்க வீட்டில், எல்லா தாரும் ஒரே நாளில் பழுக்குமா? எல்லா பழமும் உள்ள அந்த ஒரே தாரில் இருக்க பழமே ஒன்று முன்னால் பழுக்கும், ஒன்று பின்னால் ஒரே சீப்பில் மாறி பழுக்குன்றப்ப அதுக்குன்ற விதியோடு இருக்குது. அப்போ அவங்களுடைய மரபுப்படி தான் இருப்பான். அப்போ ஒரே ஒரு மாடல் பொம்மையை வச்சுக்கிட்டு இல்லைங்களா, இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்டைலுக்கு அந்த கடைக்கெலாம் போனீங்கன்னா பொட்டிக்கெலாம் போனீங்கன்னா ஒரே ஒரு மாடல் பொம்மை இருக்கும். அந்த மாடல் பொம்மைக்கு இத்தனை நம்பரை போட்டால் பெர்ஃபெக்டாக உட்காரும். அத்தனை நம்பரை வாங்கி போட்டோம்னா ஒன்றும் நம்மளுக்கு பத்தாது, இல்லைன்னா டைட்டாக இருக்கும், லூஸாக இருக்கும். ஏன்னா நம்ம மாடல் படி இல்லை, நம்ம அதுக்குன்னு குறையானவங்களா இல்லையே, நம்ம யூனிக். அப்போ நம்ம யூனிக்னு இதில் எல்லாம் சொல்லுங்கள், ஆனால் வாழ்க்கையில் மட்டும் சொல்லாதீங்கன்னா பக்கத்து இருக்காரங்க பார்த்துட்டு தோசை நமக்கு அப்போ தோசைங்கிறது எதுவும் கிடையாது. கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜோசியம். அப்போ ஜாதகத்தை கொடுத்தோன்னே உனக்கு 28 வயசில் கல்யாணம் ஆகுது தோசம் பெற்றணும்னு சொல்ல தேவையில்லை. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு 28 வயசுக்கு மேலே தான் கல்யாணம், அது வரைக்கும் ஜாலியாக வேறு வேலையை பாருங்கன்னு சொல்கிறது தான் ஜோசியம். எனவே நம்மளுடைய லைஃப்பை பற்றி ஒரு சின்ன ஸ்கெட்ச் மாதிரி ஒருத்தட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போடுறதானே தவிர அவரை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்கெட்செல்லாம் மாற்றி அமைக்கிறது ஜோசியம் இல்லை. எனவே ஜோதிடம் என்பது உங்களுக்கு வாழ வழிகாட்டுவது அல்லது உங்களுடைய வாழ்க்கையை காட்டுவது. அதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு பாசிட்டிவ் மோடுக்கு போய்க்கலாம், நெகட்டிவ் மோடுக்கு போகக்கூடாது. மேக்ஸிமம் உங்களுக்கு சிக்கலாக இருக்கிறத தவிர்த்துட்டு எப்பயுமே ஜாதகம் பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு 10 தடவைக்கு மேலே ஜாதகம் பார்க்கக்கூடாது. மேக்ஸிமம் நான் சொல்கிறது மேக்ஸிமம் 10 தடவை. அதுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 10 தடவை பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய வெப்சைட்ஸ் வந்துருச்சு, ஒரே ஆளே 40 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு 50 ரூபா பார்க்குறான்.
இப்போ என்ன ஆயிரும்னா மனசுக்குள்ள ஒரு மாதிரி குழப்பங்கள் வந்துடும், கன்ஃபியூஸ் ஆயிரும், நம்ம சைக்கோ மாதிரி ஆயிரும் கொஞ்ச நாள்ல. பார்க்கவே கூடாது ஓகேங்களா. மேக்ஸிமம் ரொம்ப பல்ல கடிச்சிட்டு இருக்கணும், முடியாத பட்சத்தில் கொண்டு போய் ஒரு ஜோசியக்கார்ட்ட பார்க்கலாம். அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாதுங்க. பார்க்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ஜோசியக்கார்ட்ட பார்த்துட்டு இவர் சரியான ஆளான்னு சொல்லி இவன்கிட்ட செக் பண்ணுறாங்க. இப்போ இவன் சரியான இப்படி செக் பண்ணிட்டு கடைசியாக ஜோசியம் கற்றுக்கிட்டு இவனே செக் பண்ணிக்கிறான். இது மாதிரிலாம் போய் குழப்பிக்காமல் சிம்பிள். ஜோதிடம் என்பது உங்கள் தெருவில் ஒருத்தர் கடை வச்சுக்கிறாரு சரிங்களா. அப்போ உங்கள் தெருவில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா ஏதோ ஒரு எண்ணெய் கடை வச்சுக்கிறாரு, அவர்கிட்ட டெய்லியும் போய் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா. எனக்கு தேவை இருக்கும் போது தான் நான் போய் அவ்வளோதான். அது மாதிரி அவர் ஒரு வியாபாரின்னு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அந்த பொருள் உங்களுக்கு என்று தேவையோ அன்று மட்டுமே அவர் தொடர்பு கொண்டா போதும். டெய்லி அவர் கடையில் போய் உட்காந்தீங்கன்னா அடிக்ட் ஆயிருவீங்க. டீ கடையில் உட்காந்தா டெய்லி உட்காந்து எப்போ பார்த்தா உட்காந்து அப்பப்போ அரட்டை அப்படின்னு சொல்லி குடிச்சு உடம்பு கெட்டு போயிடுற மாதிரி ஜோசிகாரன் பக்கத்தில் உட்காந்தீங்கன்னா உடம்பு கெடுத்து விட்டுருவாங்க, மென்டல் ஆக்கி விட்டுருவாங்க. ஆமாம். அதனால ஜோதிடம் என்பது அளவாக வச்சுக்கோங்க, வழிகாட்டியாக வச்சுக்கோங்க. ரொம்ப சிக்கல் வரும்பொழுது நீங்களாக ஒரு முடிவெடுக்கிறத தடை வரும்பொழுது ஒரு ஜோசியரை பார்த்து எடுத்துங்க. அதே மாதிரி ஜோசியர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இப்போ ஒரு நீங்கள் வரீங்க, கடன் வாங்கியிருக்கேன் அடைக்க முடியலங்கிறீங்க, எனக்கும் கடன் இருக்கலாம்ல, கண்டிப்பாக இருக்கும். நான் எப்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும்? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கடன் இப்படி தான் போய் மாட்டிக்குவீங்க, இப்படி தான் அடைப்பீங்கன்னு சொல்லலாமே தவிர இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு ஆலோசனை சொல்ல தேவையில்லை, சொல்லவும் தேவையில்லை, கேட்கவும் தேவையில்லை. நீங்கள் எதுக்கு அவருக்கு ஆலோசனை கேட்குறீங்க? என்கிட்ட ஒரு 600 கோடி ரூபா சொத்து வாங்கலாம்னு சொல்லி என்கிட்ட வராரு, அவருக்கு நான் எப்படி அட்வைஸ் கொடுக்க முடியும்? அவ்வளோ அட்வைஸ் கொடுத்தா நான் 600 கோடி ரூபா சொத்து வாங்கிருக்கணும்ல. அப்போ அவர் ஜாதகத்தில் இப்படி தான் சார் இருக்குது, நீங்கள் முடிவெடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். அப்போ ஜோசிகாரர் சொல்லக்கூடிய அட்வைஸை பார்க்க தேவையில்லை. அவர் சொல்லக்கூடிய அந்த உங்களோட லைஃப்பை பற்றி ஸ்பேன் சொல்கிறாரு இல்லையா, அதை மட்டும் தெரிஞ்சுட்டு என்ன செஞ்சிடணும், நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு கிளம்பிடணும். அடிக்கடி அவரை போய் நோண்டிகிட்டே இருக்காமல் இருக்கிறது நல்லது, அவருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. மிக தெளிவான விளக்கம் சார். அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து ஜாதகம் எப்போ பார்க்கணும், என்ன வயதில் பார்க்கணும், ஏன் பார்க்கணுன்றதை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.